ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கிட்டத்தட்ட 86லேருந்து ஒரு 1000 ப்ரோக்ராம்ஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு சாங் இதுதான் பாடுவேன். அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் எனக்கு துணை இருந்த ஒரு அற்புதமான பாட்டு. ரொம்ப நல்லா பாடிருக்க, நீ மனசார பாடிருக்க, அதுதான் என்னால் உட்கார முடியும். தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு வாரமும் உன்னுடைய முயற்சி ஒவ்வொரு ஜோனர்லேயும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. நீ சோல்ஃபுல்லாக அட்டெம்ப்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. சாரா ஸ்ருதி அப்பன் ஐயப்பனை துணை இருக்காரு, எப்பவுமே நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. லாஸ்ட் வீக் வந்து கேப்டன் ரவுண்டில் ட்ராஃபி வின் பண்ணாங்க அண்ட் இந்த வாட்டி நம்ம எல்லாருடைய மனசையுமே வின் பண்ணிட்டாங்க உங்களுடைய பாட்டில். அனு மேம், ரொம்ப நேரமாக ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, ப்ளீஸ். ஒரு டிவோஷனல் ரவுண்டில் நம்ம வந்து எப்படி ஒரு பாடல் இருக்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் சாரா ஸ்ருதி. பிரில்லியன்ட், ஆப்சல்யூட்லி பிரில்லியன்ட். சாரா ஸ்ருதின்றது ஒரு வித்தியாசமான பேர். ஸ்ருதி கேள்விப்பட்டிருக்கோம், சாரா கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த சாரானா ஹிந்தியில் எல்லாம் தெரியுமா, எல்லா ஸ்ருதியும் உனக்குள்ளே அடங்கியிருக்கிற மாதிரி ஒரு பேர். என்ன பேரிடாது. ஆல் தி பெஸ்ட். எனக்கு அப்படியே பூரிச்சு போயிடுது இன்னைக்கு உள்ளம். காட் பிளஸ் யூ. எஸ் சித்ரா மேம். சாரா ஸ்ருதி, எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே சன்னிதானம் முன்னாடி போய் நிற்கிற மாதிரியே இருக்குது. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூம்மா. இந்த பாட்டு வந்து சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்து ஜெயசுதாஸ் சார் அவர்கள் பாடின பாடல். இது கேட்கும் போதே உள்ளே எங்கேயோ நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாடல் அந்த ராகமே சிவபந்துராளி, அந்த ராகத்திலேயே அந்த ஏதோ ரொம்ப ஒரு சக்தி இருக்குது அந்த ராகத்துக்கு. சம்டைம்ஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு டியர்ஸ் வர மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக பாடினேன் சரஸ்வதி. எனக்கு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, வார்த்தை இல்லை. அழகாக பாடியிருக்கீங்க, சோல்ஃபுல்லாக பாடியிருக்கீங்க. ஐயப்பன் அனுகிரகம் எப்பவுமே இருக்கட்டும். காட் பிளஸ் யூ. சாரஸ்வதி சார், யூ ஆர் ஆல்வேஸ் அ வின்னர். அது ஒவ்வொரு வாட்டி நீ பாடும்போதும் எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது ஒரு லெவல் வச்சுருக்கோன்னா அந்த லெவலை வந்து ஓவர் ஷூட் தான் பண்ணுது எவ்ரி டைம் நீ அதை பாடும்போது. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிஜமான சுவாமி பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து இங்கே ஜாயின் பண்ணது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதில் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அங்கே ஜோஷிகாவோட அப்பா இருக்காங்க. உங்கள் எல்லாரையும் மேடையில் கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். வாங்க. வணக்கம். நான் இங்கே ஜோஷிகா அப்பா கூப்பிட்டாரு. கோவிலில் பூஜை இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பஜனை நடக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் சரி ஏதோ பஜனைக்கு தான் வந்திருக்கேன்னு தான் நான் வந்ததே. நிஜமாக முதல் பாட்டிலேருந்து இங்கே பக்தி மயம் அதிகமாக போச்சு. இவ்வளோ பிரமாதமாக பாடுவாங்கன்றது இந்த குழந்தை பாடும்போது கூட என் மனசு அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருக்கேன். ரொம்ப அதுவும் ஆம்பளைங்க பாடுறதா நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தை பாடுறது பாருங்கள், அது பெரிய விஷயம். அதான் நம்ம மனசை அப்படியே அழுத்துது. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பாட்டு ஒரு 2 லைன் ஐயப்பனுக்காக, ஐயப்பன் பக்தமார்களுக்காக நான் பாடணும்னு நினைக்கிறேன். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா.